பின்னாடி பேச வைங்க. பின்னாடி பேச வைங்க. இங்கே வருகின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் பெரியோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று 4ஆம் தேதி எதிர்கட்சி அதிமுகவுடைய சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஏதோ அதிமுக அரசிலே இந்த திட்டம் பாலம் காவிரியினுடைய குறுக்கே ஆவுடையார் பாலத்துக்கும் பிரிக்கில் பாலத்திற்கும் அமைய இருக்கிற பாலம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது போலவும் அதை இந்த அரசு தடுத்து விட்டது போலவும் என்று பேசியிருக்கிறார்கள். முறையாக எதையும் தெரியாமல் ஒரு 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் துறையின் மூலம் ஒரு அலைபேசியில் அழைத்து கூட பேசி இந்த திட்டம் என்ன கண்டிஷனில் இருக்குது தெரிந்து கொண்டு பேசியிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இந்த அரசு தடுத்து விட்டதாக ஒரு பொய்யான செய்தியை இந்த பகுதி மக்கள் பரப்பியிருக்கிறார்கள். கடந்த 2016-21 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையில் திட்டப்பணிகள் இயக்குநரத்தில் நேரிலே சென்று பலமுறை நான் மனு கொடுத்திருக்கிறேன். சட்டமன்றத்திலேயும் நான் உரையாற்றியிருக்கிறேன். சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற போது நான் கருத்தை சொல்லியிருக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் ஜூன் 29, 2017 சட்டமன்றத்தில் உரையாற்றினேன். உரையாற்றிய பிறகு அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை திட்ட மதிப்பீடு தயாரிக்கலாமே, அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்கலாமே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்தார். எந்த மதிப்பீடும் தயாரிக்கப்படவில்லை. எந்த ஒரு அதுக்குண்டான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாமே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பின்னாலே தலைவர் கலைஞர் கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பாலத்தை அறிவித்திருக்கிறார்கள். வெறும் 50 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பல கோடி மதிப்பிலான அந்த பாலத்தை தலைவர்கள் நிதியை ஒதுக்கி திறந்து வைக்கவில்லையா? அதே போலதான் இந்த திட்டத்துக்கும் திட்ட மதிப்பீடு தயாரித்தார்கள். முறையாக அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பின்னாலே இந்த திட்ட மதிப்பீடுக்கு ஆகிற செலவு தேவையற்ற செலவாக இருக்கிறது. ஆனால் இதே பேரேஜோடு, அதாவது மின்சார வாரியத்தின் மூலம் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் மக்களுக்கும் பயன்படக்கூடிய பாலம் அமையும். ஒரு பேரேஜ் தடுப்பணை பேரேஜ் கட்டினால் மின்சாரமும் அரசு கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் கதவணை தடுப்பு மின்சாரம் தயாரிக்கும் திட்டம், இந்த திட்டத்தை ஏற்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து அதுக்கு ஆய்வு செய்தார்கள். அதற்கு பின்னாலே கொடுமுடி இருக்கக்கூடிய வணிகர் சங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொடுமுடி பிளிக்கல் பாலம் இடையே காவிரி ஆற்று பாலம் கட்டும் பணியை துரிதப்படுத்த தான் கேட்டிருக்காங்க. அப்பனா அவங்க அந்த வியாபாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படல, இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, அதுக்குண்டான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கடந்த 21/12 என்னை சந்தித்த போது துரிதப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அப்போது அவர்களிடத்திலே நான் மாவட்ட செயலாளராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவிடம் ஒரு மனு கொடுத்தேன். அந்த மனுவை சம்பந்தப்பட்ட துறையாளர்களை சந்திக்க சொல்லி நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் தயாரிக்கிற துறையிலே மனு கொடுத்த போது அதுக்கு விளக்கமாக பதிலை அளித்திருக்கிறார்கள். அந்த பதிலை நான் கொடுமுடியில இருந்து வந்தவர்களிடத்தில் காட்டிய போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் அரசனுடைய சார்பிலேயும் தலைவர் தளபதி அவர்கள் அதிமுக அரசாங்கத்தில் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இவர்கள் சட்டமன்றத்தில் செய்தது போலவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தடுத்து விட்டது போலவும் ஒரு பொய்யான ஒரு விமர்சனத்தை நம்முடைய பகுதி மக்களுக்கு ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சி முற்றிலும் தவறானது. 2006-2011 இதே பகுதியில் நெடுஞ்செழியன் அவர்கள் டாக்டர் கலைஞர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர் போது இந்த பஞ்சாயத்தில் பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வரப்பட்டது. பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யப்பட்டது. குடியிருப்பு தொட்டி கட்டி கொடுக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை 2006-2011 கலைஞர் காலத்திலே செய்யப்பட்டது. 10 ஆண்டு காலம் இடையில இருந்த அதிமுக அரசு இந்த பகுதிக்கு எந்த வேலையும் செய்யவில்லை. அதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எடுக்காமல் தேர்தல் வந்துவிட்டது,
தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இது முற்றிலுமாக கண்டிக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நோக்கத்தில் இதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். கழகத்தின் தலைவர் அவர்களும் ஒரு நல்ல முறையில் பாலத்தை அமைத்து அடுத்து அமைய போகிற ஆட்சி உங்களுக்கு தெரியும், புரஸ்காரங்களுக்கு தெரியும். அடுத்து அமைய போகிற ஆட்சி உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. தளபதி தான் முதலமைச்சர். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தொடர்கிற ஆட்சியிலே தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்று 7வது முறையாக அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலே இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும், மக்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேற்று பேசியிருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே 3,97,000 பேருக்கு தாலிக்கு தங்கத்தை கொடுக்காத போயிட்டாங்க. அவர்கள் ஆட்சியிலேயே நிறுத்திட்டாங்க. அதிமுக எடப்பாடி அரசாங்கத்திலேயே இந்த தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்க. நிறுத்திட்டு போயிட்டு இப்ப அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளி திட்டம் என்ற திட்டம், மகாத்மா காந்தியை சிதம்பரம் மத்திய முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் சொன்னார். மகாத்மாவை 2 தடவை கொண்டுட்டாங்க. ஒன்று கோட்சே மூலம் RSS காரன் சுட்டு கொண்டான். இப்போ பிஜேபிக்கார RS சார்ந்திருக்கிற பிஜேபி அரசாங்கம் மகாத்மா காந்தி பேர் எழுதி ஜீராம்ஜின்னு பேர் வச்சுட்டாங்க. இது மட்டும் இல்ல, மத்திய அரசு முழுமையாக மன்மோகன் சிங் காலத்தில் 2006 திராவிட முன்னேற்றம் அங்க வைத்த மத்திய அரசுடைய கூட்டணி ஆட்சியில சோனியா காந்தி தலைவர் கலந்து பேசி இந்த திட்டத்தை கிராமப்புற ஏழை வறுமை கோட்டுகிற ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டத்தை முழுசா ஏமாத்துறதுக்காகவும் நிறுத்துறதுக்காகவும் திட்டமிட்டு அதை 125 நாள் பேரை போட்டு, ஆனால் அதுக்கு உண்டான தொகை மாநில அரசு 40% கொடுக்கணும் அப்படின்னு புதுசா ஒரு சட்டத்தை போட்டு இதை மக்களை நசுக்க நினைக்கிறார்கள். ஏற்கனவே மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பள்ளிக்கல்விக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கீடு இல்லை. இந்த மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு தொகை தருவதில்லை. இது ஜிஎஸ்டியை பிரித்து ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாஜகவை விரட்டி அடிக்கிறார்கள், வாக்களிப்பில்லை, வஞ்சிக்கப்பட வேண்டும். இந்த திட்டத்தை பெயரை மாற்றி திட்டத்தை மாற்றி இந்த திட்டத்தை முழுசாக முடக்க நினைக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே, நாமக்கல் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறேன். 4.5 வருஷமா திமுக ஆட்சியில் எதுவுமே பண்ணல. நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட தங்கமணி சொன்னாங்க. 2வது 4.5 ஆண்டு கால ஆட்சியில கிட்டத்தட்ட 505 தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அதுல 400க்கும் மேற்பட்ட திட்டங்களை தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய குறிப்பிட்டு சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம், பள்ளியில காலை உணவு திட்டம், தமிழ் புதன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி கல்லூரியில படிக்க போக வசதி இல்லாத குழந்தைகள் கூட கல்லூரி படிப்பை முடித்து படிக்க செல்லும் வரை அத்தனை உதவிகளும் தமிழ்நாடு அரசாங்கம் தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட அரசு ஊழியர்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. பழைய ஓய்வு திட்டத்தை கோரிக்கை நீண்ட நாளாக இருந்தது, நிறைவேற்றி தந்திருக்கிறார். இன்னைக்கு லேப்டாப் கல்வி மடிக்கல்வி திட்டம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நாளொரு மேடை பொழுது ஒன்றமாக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் நம்முடைய தளபதி அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மேடையில் பேசணும், வாய்ஜோடால் பேசுறதுக்காக பேசுறாங்க. எந்த கத்துனாலும், எத்தனை பொய்ய பேசினாலும், எத்தனை ஆர்ப்பாட்டத்தை வச்சாலும் அமைய போறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, தலைவருடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலே தொடர்ந்து இருக்கிற திட்டங்கள் மீண்டும் நிறைவேற்றப்படும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை கூட ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க. மக்கள் மறுபடியும் நிறைய பேருக்கு வள்ளியில் கோரிக்கை வச்சாங்க. 2வது தவணை கொடுத்தாங்க. இப்ப 3வது தவணைக்கும் தருமபுரியில மாவட்ட செயலாளர் பழனிப்பனுடைய திருமணத்தில் நீங்க ஆன்லைன்ல மறுபடியும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு மக்களை வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரே அரசு தளபதியின் அரசு, திராவிட மாடல். நேற்று பொங்கல் நேற்று அறிவிச்சிருக்காரு. அதான் 400 மேனி பொருள் வண்ணம் மக்களுக்காக நேற்று கூட பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் அரிசி, சர்க்கரை அத்தனையும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை விட ஒரு அரசு இந்தியாவில் எந்த அரசும் இல்லை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசாங்கத்திலும் தலைவர் தளபதியினுடைய அரசு, திராவிட மாடல் அரசு தான் முழுமையாக நம்முடைய இருக்கிறது. அதை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும்.
காப்பாற்றப்பட வேண்டும். அதை கண்டு புறாமப்பட்டுதான் இந்த மாதிரி ஒரு தவறான செய்திகளை ஊருக்குள்ள பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதிமுக காரங்க. அது நடக்காது. அவர்கள் லயலாக்காரன் கருத்துக்கள் பார்த்திருப்பீங்க. 3வது இடத்துக்கு எடப்பாடி கொண்டு போயிட்டாங்க. தலைவர் தலைமை தான் 55% முன்னாடி இருக்காருங்கிற அறிக்கை மக்கள் அத்தனை திட்டங்களை பயனடைந்திருக்கார்கள். அத்தனை திட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அறிவிக்கிறது அல்ல, அறிவிக்கிறதோடு விட்டு போறதில்ல, மக்களுக்கு சென்றடையுது. சென்றடையக்கூடிய வகையிலே செய்யக்கூடிய ஒரே அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு. இப்ப அதிமுக முன்னாள் தலைவர்